ரிங்காதः விரஜ சதனாங்கனேஷு கிம் தே கோயஷ்டி கிரகணவசான்னு கோபகோஷ்டியாம் ஆலம்பாத் ஹயனய சூத்திர தோத்ரயோர்வா பாணீனாம் வரத தவாருணத்துவம் ஆசீத். பகவான் கண்ணனுக்கு திருக்கைகள் உள்பகுதியிலே எப்போதும் சிவந்து இருக்கின்றன. அதை பார்த்த நம்முடைய முன்னோர்கள் இது எதனால் சிவந்திருக்கிறது என்று பலவாறாக யோசித்து பாடியிருக்கிறார்கள். ஒன்று, மாடு மேய்க்கப் போகும்பொழுது கையில் எப்போதும் பகவான் சாட்டை தடி முதலானவற்றை பிடித்து கொண்டிருந்தபடியால் அதனாலே பகவானுக்கு கைகள் சிவந்து போயிருக்கலாம். அல்லது கீதாச்சாரியன் பார்த்தசாரதி பெருமானாக அர்ஜுனுடைய தேரை ஓட்டும் பொழுது அதற்காக கையில் கோலையும் சாட்டையும் கடிவாளத்தையும் பிடித்திருந்தபடியால் அப்போதும் கை சிவந்து போயிருக்கலாம். அல்லது இதற்கெல்லாம் முன்னதாகவே கண்ணன் சிறு பிராயத்தில் 1/2 வயசு 1 வயசு குழந்தையாக இருக்கும் பொழுது கோகுலம் முழுவதும் தன்னுடைய கால்களும் கைகளும் படும்படிக்கு தவழ்ந்து தவழ்ந்து நடந்திருப்பாரே, அப்படி தவழும்போது கை பூமியில் பட்டு பட்டு சிவந்து போயிற்றோ என்று பெரியோர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள். ரிங்காதः விரஜ சதனாங்கனேஷு கிம்தே, விரஜபூமியில் நந்தகோபாலனுடைய மாளிகையில் ஒரு இண்டு இடுக்கு மூலை விடாமல் அத்தனை இடங்களிலும் கண்ணன் புகுந்து புறப்பட்டிருப்பார். அங்கெல்லாம் ஒளிந்து கொண்டு தாயோடு ஆனந்தமாக விளையாடி இருப்பார். தன் கைகால்கள் படும்படிக்கு தவழ்ந்திருப்பார். அதுதான் இந்த கோகுலம் என்கிற ஆய்ப்பாடிக்கு இருக்கக்கூடிய பெருமை. அந்த கோகுலத்தில் நந்த பவன் என்கிற நந்தகோபாலனுடைய திருமாளிகையை கடந்த பகுதியிலே பார்த்தோம். அதே போல பூதனை, சகடாசுரன், திருநாவர்த்தாசுரன் என்று பல அசுரர்களையும் கண்ணன் கொன்ற இடங்களையும் இதே கோகுலம் என்கிற இடத்திலே அந்த மலைக்குள்ளேயே நாம் தரிசித்துக் கொள்ளலாம். அதற்கடுத்ததாக நந்தபவனத்துக்கு சற்று அருகிலேயே ரமன் ரேட்டி என்கிற ஒரு இடம் உள்ளது. அந்த இடம்தான் இப்போது அடியேன் விண்ணப்பித்த ஸ்லோகத்தோடு நெருக்கமான தொடர்புடையது. ரமன் ரேட்டி என்பது என்னன்னு கேட்டீர்கள் என்றால் கண்ணன் தவழ்ந்து விளையாடின இடம் என்று தெரிவிக்கிறார்கள். ரமன் அப்படின்னாலே ஆனந்தம்னு அர்த்தம். ரமணா அப்படின்னா ஆனந்தப்படுபவர், இன்புறக்கூடியவர்னு அர்த்தம். கண்ணன் ஆனந்தமாக இந்த இடத்தில்தான் அப்பப்ப தவழ்ந்து தவழ்ந்து விளையாடுவாராம். அவன் தவழக்கூடிய அழகை பெரியாழ்வார் ரொம்ப நன்னா பாடுகிறார். தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் பொன்முக கிங்கிணி ஆர்ப்ப புழுதி அலைகிறான் என் மகன் கோவிந்தன் கூற்றினை இளமாமதி நின்முகம் கண்ணுளவாகில் நீ இங்கே நோக்கிப்போ என்று பெரியாழ்வாருடைய பாசுரம். கண்ணன் அழகா தன் முகத்து சுட்டி தூங்க தூங்க, குழந்தை தவழும் பொழுது தலையில சுட்டி அணிந்து கொண்டிருப்பாரோ இல்லையோ, அது முன்னும் பின்னும் இப்படி ஆடி ஆடி வருகிறதாம். பொன்முக கிங்கிணி ஆர்ப்ப, எடுப்பில் என்னென்ன ஆபரணங்கள் ஹாரம் எல்லாம் என்னென்ன கண்ணன் போன்றிருக்காரோ அதெல்லாம் ஒன்னோடு ஒன்று உராய்ந்து கொண்டு சத்தம் எடுக்கிறதாம். ஆர்ப்ப புழுதி அலைகிறான், அப்படி சத்தம் போட்டுக்கொண்டு கண்ணன் புழுதியோடு மணல்ல எங்கு பார்த்தாலும் நடந்து தவழ்ந்து வருகிறார் என்று பெரியாழ்வார் பாடுகிறார். அப்படித்தான் இந்த ரமன் ரேட்டி என்கிற இடம் உள்ளது. முழுவதுமே மணல் தான், எங்கேயுமே கல்லுத்தரையே கிடையாது, முழுவதுமாக மணல் தரை. அங்க போன உடனேவே நம்மிடத்தில் சொல்லக்கூடியது எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவா? வாங்கோ, முதல்ல கையை உயர்த்திக்கோங்கோ, ஹஹஹஹஹா நன்னா சிரிங்கோ, கீழே மண்ணுல விழுங்கோ, பொறளுங்கோ, திரும்ப எழுந்துடுங்கோ, எல்லாரும் சிரிக்கணும். இப்படியே புரண்டு ஆடி பாடி கண்ணன் எப்படி ஆனந்தப்பட்டிருப்பாரோ அப்படி இந்த இடத்துல அவனுடைய திருவடிப்பட்ட மண்ணு தானே, அது எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆனாலும் அந்த மண்ணு திருவடி பட்ட மண்ணு தான். அந்த மண் நம் பேரில் பட வேண்டும். அந்த மண்ணு வாய்க்குள்ள போயிடாதா, கண்ணுக்குள்ள போயிடாதானால் போனா என்ன? அந்த மண்ணை கண்ணன் எவ்வளவு சாப்பிட்டிருப்பார். அவர் சாப்பிட்ட மண்ணு ஒரு துளி வாய்க்குள்ள போனா நாம எதையோ எடுத்து வாயில போட்டுக்கிறோமே. தேவையில்லாத உடலுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய எத்தனையோ பொருள்களை சாப்பிடுறோம். இந்த யாத்திரை போறச்சே இந்த ஒரு மணல் துளி பட்டா நமக்கு ஏதோ உடம்புக்கு ஆயிட போறது, அப்படியெல்லாம் பயப்படக்கூடாது, சங்கோச்சப்படக்கூடாது. நமக்கு உடனே வெட்கம் வந்துடும். ஐயோ என்ன சுவாமி தரையிலெல்லாம் புரள சொல்லுகிறார்கள், கக்கன்னு சிரிக்க சொல்லுகிறார்கள். இப்படியெல்லாம் நாங்களாம் போனோம்னா கை கூப்பிப்போம், தெரிஞ்ச 2 ஸ்லோகங்களை சொல்லுவோம், பாசுரங்கள் எல்லாம் பாடுவோம். இப்படியெல்லாம் நல்லா சுத்தமா இருக்கான்னு பார்த்து ஏதான ஒரு இடத்துல ஏற்கனவே சுத்தமாக இருக்கணும், அதில் நான் போய் ஒரு சின்ன துணியை விரித்து என் வேஷ்டியெல்லாம் அழுக்காகாமல் அதில் உட்காந்துட்டு 1/2 மணி நேரம் பேசிட்டு கிளம்பி வந்துடுவேன். இப்படித்தான் நமக்கு கோவிலுக்கு போய் பழக்கம். ஆனால் வடக்கெல்லாம் அப்படி பண்ண முடியாது. உருளணும் பொருளணும், ஆனந்தமாக விளையாட வேண்டும். அதைத்தான் இந்த ரமன் ரேட்டி என்று செய்து வைத்திருக்கிறார்கள். அதை பார்த்து பெரியாழ்வார் பாடுறார். மேலே சந்திரன் வேகமாக ராத்திரியில் போயிட்டு இருந்தாராம்.
என் மகன் கோவிந்தன் கூத்தினை இளமாமதி நின்முகம் கண்ணுளவாகில் நீ இங்கே நோக்கிப்போ. என்ன சந்திரனே, உனக்கு கண்ணே இல்லையா? இவ்வளவு அழகா இந்த குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறதே, அவனை பார்த்தும் பார்க்காதது போல் மேலே செல்லுகிறாயே, உனக்கு கண் இருக்கிறதென்றால் 2 நிமிஷம் இருந்து இந்த கண்ணனை பார்த்து விட்டு போ, அவ்வளவு அழகாக என் குழந்தை விளையாடுகிறான் என்று யசோதை சந்திரனை பார்த்து கூறுகிறாளாம் என்று பெரியாழ்வார் பாடுகிறார். அதெல்லாம் நடந்தது இந்த ரமண்ரேட்டி என்கிற இடம். சுகாச்சாரியர் தெரிவிக்கிறார், காலேன விரஜதால்பேன கோகுலே ராமகேசவௌ ஜானுபியாம் சக பாணிபியாம் ரிங்கமானோ விஜக்ரதுஹு. ஜானு 2 முட்டிகளாலும் 2 கைகளையும் வைத்து வைத்து 2 பேர், ராமன் கண்ணன், பலராமன் கண்ணன். பலராமன் நன்னா வெள்ளவெளியர்னு இருப்பாராம், ஒரு வெள்ளி மலை அதை போல இருப்பாராம். பலராமன் நல்லா பருமனான திருமேனி, கண்ணனும் நல்ல குண்டு புஷ்டியான திருமேனி, கருப்பு யானையை போல இருப்பாராம். முன்னாடி பலராமன் எங்கெல்லாம் போறாரோ பின்னாடி எல்லாம் கண்ணன் துரத்தின்றே போவாராம். அது ஒரு வெள்ளி மலை முன்னாடி போறது, கருப்பு யானை பின்னாடி போவது போல இருக்குமாம். இதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாம் ஆனந்தப்படுவார்கள். அது தவழக்கூடிய பருவம். அப்புறம் தளர் நடை நடப்பது, நடக்க தெரியாம பிடிச்சுக்கிறது, எழுந்துக்கிறது, 2 அடி வச்ச உடனே விழுந்துடுறது, திரும்ப எழுந்துக்கிறது. இப்படியே கண்ணன் எவ்வளவு அழகாக விளையாடி இருப்பார். தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன தூங்கு பொன்மணி ஒலிப்ப படுமும்மத புனல் சோர வாரணம் பையனின்று ஊர்வது போல். வாரணம் ஒரு பெரிய யானை, பைய மெதுவா காலை எடுத்து வச்சு வச்சு ஊர்ந்து வருமோ இல்லையோ, அதை போல கண்ணனுக்கு பெரிய திருமேனி, ஒவ்வொரு திருவடியா எடுத்து வைத்து வைத்து வருகிறானாம். எங்கெல்லாம் திருவடியை வைக்கிறாரோ ஒரு இடத்துல சங்கம் சக்கரம்னு பூமியில அப்படியே ததம் பதிந்திருக்குமா. கண்ணனுடைய திருவடிகளில் சங்க சக்கரங்களுடைய ரேகை இருக்கும். எங்கெல்லாம் கால் வச்சு நடக்கிறாரோ அங்கெல்லாம் பூமியில சங்க சக்கரங்களா இருக்குமாம். இப்படி பகவான் தளர் நடை நடந்தார் என்று பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். அது அனைத்துமே நடந்தது இந்த கோகுலத்தில் நந்தகோபாலனுடைய திருமாளிகை அருகில் இருக்கிற ரமண்ரேட்டி என்கிற இடங்களில் தான். அதற்கு பிறகு கோகுலத்தில் இன்னும் பார்க்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தால் பிரம்மாண்ட காட் என்று ஒரு இடம் இருக்கிறது. பிரம்மாண்டம்னா இந்த உலகம் அனைத்துமே, அண்டம் முழுவதும் 14 லோகங்களையும் குறிக்கும். அது அனைத்தையும் ஒரு முறை கண்ணன் யசோதைக்கு வாய்க்குள்ளே காட்டினானாம். கதை உங்களுக்கே தெரியும். மண்ணை எடுத்து சாப்பிட்டார். அதை சாப்பிட்டார்னு எல்லாரும் புகார் பண்ணார்கள். யசோதை மண்ணை சாப்பிட்டியான்னு கேட்டா, இல்லம்மா எல்லாரும் பொய் சொல்லுகிறார்கள்னு கண்ணன் சொன்னார். வாயை திறந்து காட்டுன்னு யசோதை சொன்னா, திறந்தா உலகம் அனைத்துமே அவளுக்கு வாய்க்குள்ள கண்ணன் காட்டி கொடுத்தாராம். உண்டாய் உலகள் முன்னமே உமிழ்ந்து வாயால் பூக்கு உண்டாய் வெண்ணை சிறுமனிசர் உவலையாக்க நிலையெய்தி நெய்யூன் மருந்தோ மாயோனேன்னு நம்மாழ்வார் பாடுகிறார். பொதுவா உலகத்தில் யாரான மண்ணு சாப்பிட்டுட்டான்னா அதுக்கு பிராயசித்தம் என்ன பண்ணணும்? வயிறு கெட்டு போகாம இருக்கணுமோ இல்லைன்னா நெய் சாப்பிடணுமா. கண்ணன் அதனால தான் முதல்ல மண்ணை சாப்பிட்டாராம். அப்புறம் ஊர்ல இருக்கிற வெண்ணையெல்லாம் திருடி சாப்பிட்டாராம். இந்த வெண்ணெய் சாப்பிட்டா அந்த மண்ணு சாப்பிட்டதற்கு நோய் வராமல் இருக்கும் என்று நினைத்து கண்ணன் செய்தாராம். அப்படி தன்னுடைய வாய்க்குள்ள பிரம்மாண்டத்தையே யசோதைக்கு காட்டின இடம் பிரம்மாண்ட காட் என்று வழங்கப்படுகிறது. அதையும் சேவித்துக் கொள்ளலாம். அடுத்து மிக முக்கியமான இடம் உகல் பந்தன். இது அந்த நந்தகோபாலனுடைய பவனம் இருக்கே, அதிலேயே ஒரு புறத்தில் ஒரு பெரிய திறந்த ஒரு தோட்டம் போல இருக்கும். அந்த தோட்டத்துக்குள்ள கொஞ்சம் தூரம் போனோம்னால் ஒரு சின்ன சந்நிதி, அதுதான் உகல் பந்தன் என்று சொல்லப்படுகிறது. உகல் அப்படின்னா உரல்னு அர்த்தம், பந்தன் அப்படின்னா கட்டுவதுன்னு அர்த்தம். பகவான் உரலோடு கட்டுப்பட்டு இருந்தாரே. யசோதை கையும் களவுமாக கண்ணன் வெண்ணெய் திருவிடதை பிடித்து விட்டார். அப்படியே போய் பக்கத்துல ஒரு உரல் இருந்தது, அந்த உரலோடு சேர்த்து கட்டி வைத்தாளாம். கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்று மதுரகவி ஆழ்வார் பாடுகிறார். முதல்ல ஒரு கயிறு எடுத்து கட்ட பார்த்தா கொஞ்சம் குறைச்சல், ஒரு 2 அங்குலம் குறைச்சலா இருந்தது. சரி, இன்னொரு கயிறு எடுத்து முடிச்சு போட்டு திரும்ப கட்ட பார்த்தா அப்பவும் போறல. 3வது கயிறு எடுத்து முடிச்சு போட்டு கட்ட பார்த்தா அப்பவும் போறல. கண்ணன் உடம்ப பெருசாக்கிண்டே வந்தாராம். கயிறு எத்தனை சேர்த்தாலும் முடியல. அப்புறம் கண்ணன் யோசிச்சார், இப்போ இவகிட்ட எதுக்கு சண்டை போன்றிருக்கோம், எதுக்கு போட்டி போட்டு கொண்டு இருக்கிறோம்? தாய் கிட்ட ஆனந்தமா கட்டுப்படுவதற்குத்தானே நான் இந்த பிறவியை எடுத்ததே, அதனால கட்டுப்பட வேண்டும்னு முடிவு பண்ணி உடம்ப சுருக்கின்றாராம். நன்னா சுத்துன்னு சுத்தி யசோதை கட்டி வச்சுட்டாலாம். அதனால தான் கண்ணி நுண் சிறுத்தாம்பு. கண்ணினா பகுதிகளா சேர்த்து கட்டப்பட்டதுன்னு அர்த்தமோ இல்லையோ, அப்படி சின்ன சின்ன கயிறுகளை சேர்த்து யசோதை கட்டி வைத்தாளாம். அப்படி பகவான் உரலோடு சேர்ந்திருந்தார். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, இந்த ஒரு சேஷ்டிதத்தால் தான் பகவானுக்கு தாமோதரன் என்கிற அழகான திருநாமம் ஏற்பட்டது. உதரம் அப்படின்னா இடுப்பு, தாமம்னா கயிறு, இடுப்பில் தாம்பால் பகவான் கட்டுப்பட்டாரே, அதனால தாமோதரன் பெயர் ஏற்பட்டது. அப்படி கட்டுப்பட்டதனால்
தாயை குடல் விளக்கம் செய்தான். அப்பதான் யசோதை பெற்ற வயிறு இருக்கே, அவள் பெறவில்லை, ஆனா தாயான அவளுடைய பெருமை உலகத்துக்கு எப்ப தெரிஞ்சது? அவள் வளர்த்த போதல்ல, அவளுக்கு கண்ணனே பணிந்து இருந்தான் என்பதை பார்த்து உலகமே கொண்டாடிட்டாம். அப்பதான் யசோதையினுடைய பெருமை உலகத்திலே பரவிற்று. அதனால தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்று பாடினார். கண்ணன் அந்த உரலோடு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். கண்ணனுக்கும் உரலுக்கும் வித்தியாசமே சொல்ல முடியலையா. கண்ணனும் கருப்பா இருக்கார், உரலும் கருப்பா இருக்கு. கண்ணனும் தோள்கள் பருத்து இருக்குமா, இடுப்பு சின்னதா இருக்குமா, தொட பெருசா இருக்குமா. உரல் எப்படி இருக்கும்? மேல பருத்து இருக்கும், நடுவில் சின்னதா இருக்கும், கீழே பருத்து இருக்குமோ இல்லையோ. அப்ப கண்ணனையும் உரலையும் சேர்த்து கட்டி வச்சா எது கண்ணன் எது உரல்னே கண்டுபிடிக்க முடியலையா. ஒரே ஒரு வேறுபாடு தான். கண்ணன் கண்ணிலிருந்து கண்ணீர் இருந்தது, அழுது கொண்டிருந்தார். உரல் அழவில்லை. இது ஒன்றை வச்சுதான் எது கண்ணன் எது உரல்னு கண்டுபிடிக்க முடியுமாம். அப்படி இணைந்து கண்ணன் இருந்தார். அப்புறம்தான் அந்த உரலை இழுத்து தள்ளி கொண்டு போய் யமலார்ஜுனர்கள், நளகூபரன் மணிகிரீவன் என்று குபேரனுடைய 2 மகன்கள், அவர்களுக்கும் பகவான் சாப விமோசனத்தை கொடுத்தார். ஆக யசோதை கையால கட்டுப்பட்டு இருந்த உகல் பந்தன் என்கிற ஸ்தலத்தையும் இங்கு தரிசித்துக் கொள்ள வேண்டும். அதற்கடுத்ததாக 2 காடுகள் பக்கத்துல பத்ரவனம்னு ஒன்று இருக்கு, பாண்டீரவனம்னு ஒன்று இருக்கிறது. அதெல்லாம் இந்த சேர்ந்த கோகுலத்தோடு அருகில் இருக்கக்கூடிய இடங்கள் தான். பத்ரவனம் என்கிற இடத்தில்தான் கண்ணன் 2 பேர், கண்ணன் மேய்ச்சலுக்கு போயிருந்த பொழுது வத்சாசுரன் கபித்தாசுரன் 2 அசுரர்கள். ஒரு அசுரன் ஒரு கண்ணுக்குட்டி வடிவத்தை எடுத்துக்கொண்டானாம், ஒரு அசுரன் ஒரு விளாம்பழத்தினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டானாம். கண்ணனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும். கண்ணன் தாண்டி போகும்போது விளாம்பழம் தலையில விழுந்தா நல்லா கெட்டியா இருக்குமோ இல்லையா, விளாம்பழத்தினுடைய ஷெல் அது விழுந்தா கண்ணனுக்கு உயிர் போயிடும்னு ஒரு அசுரன் முடிவு பண்ணான். இன்னொரு அசுரன் கண்ணுக்குட்டி வடிவத்தில் வந்து கண்ணனை முட்டி கொன்று விடலாம் என்று முடிவு செய்தான். 2 பேரை வர சமயத்துக்கு கண்ணன் யோசிச்சார், இது அசுர கன்று, உண்மையான கன்று கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த கண்ணுக்குட்டியினுடைய காலை பிடிச்சு நன்னா சுத்துன்னு சுத்தி தூக்கி அந்த விளாம்பழம் மேல வீசினாராம். குழந்தைகளுக்கு ஒன்றும் புரியல. கண்ணனுக்கு விளாம்பழம் சாப்பிடணும் போல் இருக்கு, அதுக்கு ஒரு தடி எடுப்போம் இல்லையோ, குணில்னு சொல்லுவா. ஒரு சின்ன தடி எடுத்து தூக்கி போட்டோம்னா அது அந்த பழத்தில் பட்டு பழங்கீழ் விழுந்துரும், அதை நாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அதை போல கண்ணனுக்கு வேற தடி கிடைக்கலையா. இந்த கண்ணுக்குட்டியே எடுத்து குணிலா எறிந்தாய், கண்ணு குணிலா எறிந்தாய் கழல் போற்றி என்று ஆண்டாள் மங்களாசாசனம் செய்கிறாள். அப்ப கண்ணன் திருவடியை மடிச்சு தன்னுடைய உடம்பை சுருக்கிண்டு அந்த கண்ணுக்குட்டியை தூக்கி மேலே போட்டாராம். 2 அசுரர்களும் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொண்டு 2 பேருமே உயிரை இழந்தார்கள். அதெல்லாம் நடந்தது பத்ரவனம் என்கிற இந்த காட்டில்தான். அடுத்ததற்கிற பாண்டீரவனம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த பாண்டீர வனத்தில் தான் பிரலம்பாசுரன் என்கிற ஒரு அசுரனை பலராமன் கொன்று முடித்தார். இடையர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கும் போது பலராமனையும் கண்ணனையும் கொல்வதற்காக பிரலம்பாசுரன் என்பவன் ஒரு இடையனுடைய வடிவத்திலேயே வந்தானாம். எல்லாரும் தட்டாமாலை, ஒருத்தர் குனிஞ்சுக்கணும், அந்த குனிஞ்சவர் மேல இன்னொருத்தர் குதிச்சு போகணும். ஜெயிச்சவர்களை தோத்தவர்கள் தோளாலே தூக்கி கொண்டு செல்ல வேண்டும். இப்படித்தான் நிபந்தனை வைத்திருந்தார்கள். பிரலம்பாசுரன் தோற்றுவிட்டார். பலராமனை தூக்கி தன்னுடைய தோளிலே வைத்துக் கொண்டு போகும்போது மற்ற இடையர்கள் எல்லாம் ஒரு பக்கம் போனா இவர் மட்டும் பலராமனை தூக்கின்னு இந்த பாண்டீரவனம் பக்கம் ஓடி வந்துட்டார். மற்ற எந்த கூட யாருமே வரவில்லை. அப்ப பலராமனே தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி பிரலம்பாசுரனை கொன்று முடித்து விட்டார். அது நடந்ததுதான் இந்த பாண்டீரவனம் என்று சொல்லப்படுகிறது. இதை ஆண்டாள் தன்னுடைய நாச்சியார் திருமொழியில் பாடுகிறாள். ஒரு இடத்தில் பிரலம்பாசுரனை கொன்னதை சொல்றா. வண்ணம் திரிவும் மனம் குழைவும் மானமிலாமையும் வாய் வெளுப்பும் உண்ணல் உறாமையும் உள்மெலிவும் ஓதநீர் வண்ணன் என்பான் ஒருவன் தன்னன் துழா என்னும் மாலை கொண்டு சூட்ட தனியும் பிளம்பந்தன்னை பண்ணழிய பலதேவன் வென்ற பாண்டிவடத்து என்னை உய்த்திடுமேன். பிரலம்பனை பலதேவன் வென்றாரே, அந்த இடத்துக்கு பாண்டி வட்டம் இருக்கிற ஒரு ஆலமரம் இருக்கிறது. வட்டமரம்னா ஆலமரம். அந்த பாண்டி வட்டத்துக்கு என்னை உய்த்திடுமேன். கண்ணனை விட்டு பிரிந்து என்னால் தனிமையை தாங்க முடியவில்லை. உடல் மெலிஞ்சு போறது, வாய் வெளுத்து போறது, கண்ணெல்லாம் செவப்பு இழந்து வெளுப்பா ஆயிடுத்து, உடல் எல்லாம் தளர்ந்து போய்விட்டது. இதெல்லாம் நீங்கணும்னால் ஒன்று அவன் திருத்துழாய் மாலையை கொண்டு வந்து எனக்கு போடுங்கோ, இல்லையா என்னை கொண்டு போய் பாண்டீரவனத்தில் விட்டு விடுங்கள். அப்ப கண்ணனோடு நெருக்கம் இருக்கிறபடியால பிழைத்துக் கொள்ளுவேன் என்று ஆண்டாள் பாடுகிறாள். இதெல்லாம் கோகுலத்தில் இருக்கும் இடங்கள். பலரும் பெரியாழ்வார், ஆண்டாள், திருமங்கையாழ்வார் 3 பேரும் சேர்ந்து 25 பாசுரங்கள் இந்த ஊருக்காக பாடியிருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ இடங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி அழகான அமைந்திருப்பது கோகுலம் என்று கண்ணன் வளர்ந்த இடம். இன்னும் ரஜபூமியில் மற்றும் உண்டான இடங்களை வரும் பகுதிகளில் பார்க்கலாம்.